நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, எங்களை நேசிக்கின்ற பரலோகத்தின் நல்ல தேவனே, உம்முடைய பாதப்படியில் இந்த நாளையும் எங்களையும் சமர்ப்பிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் தியானமாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 9வது வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. இயேசு பரலோகம் சென்ற காட்சியை லூக்கா விவரிக்கிறார். 1 அதிகாரத்தில் வசனம் 9-11 வசனங்கள். 2 தூதர்கள் அவர்களிடம் பேசினார்கள். உபாகமம் 19:15 ஒப்பிட்டு வாசித்து பாருங்கள். இயேசு பரலோகம் சென்ற காட்சியை லூக்கா சுருக்கமாக விவரிக்கிறார். ஒலிவ மலையில் இயேசு தம் சீடர்களோடு இருந்தார். அவர்களை அவர் ஆசீர்வதித்து கொண்டிருந்த போதே பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். லூக்கா 24:51. என்ன நடந்ததோ அதையல்ல, சீடர்கள் தங்கள் கண்களால் என்ன கண்டார்களோ அதை லூக்கா வர்ணிக்கிறார். இயேசு பூமியை விட்டு சென்றார். அவர் மேல் நோக்கி செல்லுவதாகத்தான் காட்ட முடியும். இயேசு பரலோகத்திற்கு சென்றது தேவனுடைய அசாதாரண செயல். அவர் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலர் 1:9 நாம் வாசித்தோம். இந்த வினை சொல்லானது புதிய ஏற்பாட்டில் இங்கு மட்டும்தான் உள்ளது. ஆனால் பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழி பதிப்பான செப்டுவஜென்டில் பல இடங்களில் வருகிறது. தேவனுடைய செயலை சுட்டிக்காட்டுகிற சொல்லாக வருகிறது. தேவன் தாம் இயேசுவை பரலோகத்திற்கு எடுத்து கொண்டார் என்பது புரிகிறது. அவர்தானே இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் வசனம் 24-32, ரோமர் 6 அதிகாரம் 4வது வசனம், 10 அதிகாரம் 9வது வசனங்களில் வாசிக்கலாம். இயேசுவை ஒரு மேகம் மறைத்து கொண்டது. மெல்லிய வஸ்திரம் தரித்த இருவர் சீடர்களுக்கு பின்னால் நின்றிருந்த சம்பவத்தை லூக்கா மட்டுமே கூறுகிறார். பிரகாசமான வஸ்திரம் தரித்த தூதர்களை பற்றி பிற சம்பவங்களில் இது ஞாபகப்படுத்துகிறது. அப்போஸ்தலர் 10:30, யோவான் 20:12. இயேசு பரலோகம் சென்ற பிரகாரமே திரும்பி வருவார் என்று சீடர்களை திடப்படுத்தும்படி அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களை பார்த்து கொண்டிருக்கையில் கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டதாக அப்போஸ்தலர் மட்டுமே சொல்லுகிறார். சீடர்கள் பார்த்து கொண்டிருக்க இயேசு பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். எனவே எல்லோரும் காணும்படியாக மேகங்கள் மேல் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் அவர் வருவார். லூக்கா 21:27. ரகசியமாக வரமாட்டார். கண்கள் யாவும் அவரை காணும். வெளிப்படுத்தல் 1:7 வாசிக்கிறோம். அவர் தனியாளாக வரப்போவதில்லை. அவர் பரலோகம் சென்ற காட்சியை விட அவருடைய 2ஆம் வருகையின் காட்சி மிகுந்த மகிமையுள்ளதாக இருக்கும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. பரலோகத்தின் தேவனே, ஆண்டவரே, நீர் சீக்கிரம் வாரும். ஆண்டவரே, உமோடு கூட எங்களை சேர்த்து கொள்ளும் கர்த்தாவே. நாங்கள் மட்டுமல்ல, எங்களால் ஆயத்தப்படுத்தப்பட்ட அநேக பிள்ளைகள் உம்முடைய மந்தியில் வந்து சேர கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.